அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 44 குற்றம் கடிதலிருந்து குறள் எண் 434வது குறளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறள் பாருங்க. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தாருவும் பகை. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தருவும் பகை. குற்றமே அப்படின்னா குற்றம், காக்க அப்படின்னா வராமல் காப்பாற்றுதல், பொருளாக அப்படின்னா உறுதி பொருளாக, பொருளாகன்னா என்ன உறுதி பொருளாக, குற்றமே அப்படின்னா குற்றம், அற்றம் அப்படின்னா இறுதி, அற்றம்னா என்ன இறுதி அல்லது அழிவு, அற்றம்னா என்ன இறுதி அல்லது அழிவு, தருவும் அப்படின்னா பயக்கும், தருவும் அப்படின்னா பயக்கும், பகை அப்படின்னா எதிரியான் தன்மை, பகைனா என்ன எதிரியான் தன்மை. இதோடைய விளக்கம் பாருங்க. தமக்கு பொருளாக குற்றம் வரமார்க்க அக்குற்றந்தானே இறுதியை தரும் பகையும் ஆதலன். அற்றம் தருவும் பகையே குற்றம், தனக்கு இறுதியில் பயக்கும் பகை குற்றமே. குற்றமே பொருளாக காக்க ஆகலன் அக்குற்றம் தன்கண் வரையாமையே பயனாக கருது கொண்டு காக்க வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தனக்கு இறுதி பயக்கும் பகை குற்றமே, அதலால் குற்றம் தன்னிடம் நிகழாமல் பொருளை காப்பது போல குறிகொண்டு காப்பானாக. அரசிற்கு அழிவு தரும் பகை மனக்குற்றம்தான், அதனால் அக்குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாக கொள்ள வேண்டும். ஒரு அரசியலில் இருக்காங்க, இல்லை ஒரு அரசனாக இருக்காங்க அப்படின்னா மனசால கூட என்ன பண்ணக்கூடாது, ஒரு குற்றத்தை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அதனால் அந்த குற்றம் தன்னிடம் வராமல் இருக்கிறது தான் பெரிய பொருளாக கருதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தருவும் பகை. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தருவும் பகை. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.